ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம வந்து இப்போ மார்ச் மாதம் செகண்ட் வீக்கை கடக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஆமாம், செகண்ட் வீக்கை கடந்துட்டோம். தேர்ட் வீக்குள்ளே இருக்கிறோம். இன்னும் ஃபோர்த்து வீக் அண்ட் ஃபிஃப்த் வீக் இருக்குது. அதாவது 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே வந்துட்டதுனால அந்த வீக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். பொதுவாக வந்து மார்ச் மாதம் லாஸ்ட் வீக்குக்கு வாரத்தில் அதுக்கு வாரத்துலேருந்தே மிடில் வீக்லேருந்தே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு நாள் இறங்கிட்டு எக்ஸ்பைரி டேட்டில் இறங்கிட்டு அப்புறம் மேலே ஏறுவாங்கங்கிறது உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பிகினர்ஸுக்கு இந்த நிறைய அனுபவங்கள் இருக்காது. ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இந்த வீடியோவோட லென்த்து கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து எந்த ஸ்டாக்கையும் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்டாக்கை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். எப்படி ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த தடவை எலெக்ஷன் இயருங்கிறதுனால எப்போ ஏறப்போகுது திருப்பி மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ காலத்துக்கு அடிக்க போகிறாங்கன்னும் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் வந்து நம்ம இப்போலேருந்தே ஸ்டாக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் நம்ம எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிற டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 2 வார காலம் அவகாசமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதோடைய மூமெண்ட்டை வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான பாதையாக இருக்கும். நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம செக்டார் வைஸ் ஸ்ட்ராட்டஜி போகலாம். செக்டார் வைஸு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி வைஸு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போகிறோம். இது எல்லாத்துலேயும் நம்ம ஒரு கலவையாக நம்ம வந்து என்ன செய்யணும், ஸ்டாக்ஸ் வந்து எந்த ஸ்டாக்கு வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு ஹோப்ஃபுல்லாக ஒரு புல் ரன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். இதுதான் நமக்கு வந்து பெரிய சேலஞ்சு. இப்போ இதுக்கான எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்ட்ராட்டஜியோட சீக்ரெட்டை நம்ம வந்து இப்போ வெளியில் பட்டவார்த்தமாக்க போகிறோம். இதுதான் இன்னைக்கான வீடியோவில் இருக்கக்கூடியது. இப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000, 6000, 10,000 ஸ்டாக்ஸ்லாம் லிஸ்ட் ஆகிருக்கும். எவ்வளோ வேணாலும் லிஸ்ட் ஆகிட்டு போகுது. இதில் பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஓவர் வேல்யூடாக இருக்கும். நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை எலிமினேட் பண்ணணும். ஏன்னா திருப்பி அது வந்து எந்த அளவுக்கு ஃபோர்த் கம்மிங் இயரில் பலன் கொடுக்கும்னு நமக்கு தெரியாது. இன்னும் வந்து ஏறத்துக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸை மாத்திரம் தான் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வேரியஸ் இதில் வந்து செக்மெண்ட்டில் வந்து வேரியஸ் செக்மெண்ட்க்கு ரெடி வேறு கேட்டகரியில் வந்து நம்ம போட்டு பார்த்துக்கலாம் இண்டிவிஜுவலாகவே. இது ஒரு மெத்தடாலஜி. இந்த ஹை வேல்யூ ஸ்டாக்ஸில் போயிட்டு ஆல்ரெடி அது ஹையாக இருக்கும். இனிமேல் சப்சிக்வெண்ட் க்ரோத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் க்ரோத்தே இல்லாமல் அப்படியே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கும். நம்ம அந்த மாதிரியான ஸ்டாக்ஸஸ்லாம் போய் மாட்டிக்கிட்டு திருப்பி அது மேலே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேண்டாம்ங்கிறத பார்த்துட்டு எது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கருதுகிறோமோ அதுக்குள்ளே நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். இது ஒரு மெத்தடாலஜி. இதில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஸ்க்ரீனரை நம்ம வந்து ஃபில்டரை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து நிறைய சைட்டில் நான் வந்து இந்த ஒரு 3-4 வாரமாக ட்ரை பண்ணேன். ஆனால் நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேறு எதுலேயும் இந்த மாதிரி நான் நினச்ச மாதிரி வேறு சைட்டில் எனக்கு கிடைக்கல. நான் தேடின சைட்டில் கிடைக்கல. வேறு எதுவும் எனக்கு தெரியாமல் சில சைட்ஸ் இருக்கலாம். அது வேறு பிரச்சனை. நான் தேடின சில சைட்ஸில் எனக்கு கிடைக்கல. அப்படி வந்து இன்னும் நம்ம யோசிக்கிறத இதில் ஃபில்டர் பண்ணுறதுக்கான கமாண்டு கொடுத்து எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்க்ரீனர்.in இது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால் அதை வச்சு தான் லீடு எடுக்க போகிறோம். இது ஸ்க்ரீனர்.in நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ கிடையாது. பட் அதை யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ ஸ்க்ரீனர்.in போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கூகுளில் வருவோம். அடிப்படையிலேருந்து சொல்கிறேன்னாக்க சில பேர் புதியவர்கள் இருக்கலாம். அவங்களுக்கு
புரியும்படியா கொண்டு போகணுங்கிறதுனால அடிப்படையிலேருந்து கொண்டு வரோம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பொறுமை பண்ணிக்கங்க. நம்ம வந்து புதியவர்கள் யாராவது பார்த்தா கூட அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடிப்படையிலேருந்து கொண்டு போறோம். ஸ்க்ரீனர் டாட் இன் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வரும். இத வந்து நம்ம தனி விண்டோல எடுத்துக்கிறோம். இப்ப இதுல வந்து கிரியேட் எ நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு குடுத்துக்கிறோம். இந்த இடத்துல தான் நம்ம கமாண்ட் எழுதப் போறோம். ரொம்ப சிம்பிளா ஒரு 3, 4 ஸ்டெப்புக்குள்ள வரணும். அதுதான். அ இதுல என்னுடைய பேராமீட்டர்லாம் நான் சேர்த்திருப்பேன். அப்படி நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நமக்கு ஒரு 6 ஸ்டெப்புக்குள்ள வரும். இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு புரிதல் வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் 4 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. இதுல ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரேஞ்ச் இருக்கும். பியாண்ட் 25,000 க்ரோஸ் போகுது அந்த ஸ்டா ஷேரோட வேல்யூ, அவுட்ஸ்டாண்டிங் ஷேரோட வேல்யூஸ் அப்படின்னு சொன்னாக்க, அது லார்ஜ் கேப்க்குள்ள ஓடியாந்துரும். ஆ, இது வந்து 10,000 டூ 25,000க்குள்ள போகுது அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து மிட் கேப்க்குள்ள ஓடியாந்துரும். அப்புறம் வந்து ஸ்மால் கேப் அப்படிங்கிறது 2000லேருந்து ஆரம்பிக்கும். முன்னாடி ஆமா, இப்பவும் கூட அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவ வெரிஃபை பண்ணிருவோம். ஆல்ரெடி இது சம்மந்தமா நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அ போட்டிருக்கோம். 20,000க்கு மேல போறது லார்ஜ் கேப். நம்ம இங்க கூட அத வெரிஃபை பண்ணிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேர் பண்ணிக்கங்க. லார்ஜ் கேப், ஸ்மால் கே லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், டிஃபரன்சஸ் ஆர் அலோகேஷன்ஸ் ஏதோ ஒண்ணு போட்டாலும் நமக்கு எது போட்டாலும் கிடைச்சிரும். ஸோ, இப்ப இதுல வந்து நம்ம ஸ்க்ரீன் அவுட் ஆயிருக்கிறதுல நம்ம பார்ப்போம். பார்த்தோம்னா 20 அவுட்ஸ்டாண்டிங் இதில் வந்து டேபிள் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். டேபிள் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த இருக்குது டேபிள் போட்டிருக்காங்க. வெல் எஸ்டாப்ளிஷ்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் வந்து லார்ஜ் கேப் லார்ஜ் கேப்புங்கிறது 20,000 க்ரோஸ் அண்டு மோர் போட்டால் லார்ஜ் கேப். 5,000 டு 20,000 வரைக்கும் இருக்கிறது வந்து மிட் கேப். லெஸ் தென் 5,000 க்ரோஸில் இருக்கிறது ஸ்மால் கேப். 1000 க்ரோஸ் 500 க்ரோஸுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மைக்ரோ கேப்குள்ளே வரும். இப்போ தான் மைக்ரோ கேப்போட இது வந்திருக்கு. முன்னாடிலாம் கிடையாது. ஸோ இப்போ 20,000 க்ரோஸ் 5,000 டு 20,000ங்கிறது வந்து 20 அண்ட் எபவ் கிரேட்டர் தென் 20 அண்ட் எபவ் வருது அப்படின்னு சொன்னால் அது லார்ஜ் கேப் ஆகும். 5 டு 20ங்கிறது மிட் கேப் ஆகும். லெஸ் தென் 5 அப்படிங்கிறது ஸ்மால் கேப்பாகவும் இருக்குது. இப்போ வந்து 2000 டு 5,000 இல்லாட்டி 1000 டு 5,000ங்கிறது ஸ்மால் கேப்பாகவும், அதுக்கு கீழே வர்றது மைக்ரோ கேப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் எங்கே போகிறது அப்படிங்கிறது நமக்கு வேணும். இப்போ நம்ம வந்து லெஸ் தென் 5,000 க்ரோஸ்ங்கிறது ஸ்மால் கேப்பில் இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து ஆரம்பித்து மொத்தத்துக்கு எடுக்கிறதுக்கு பதிலா ஒவ்வொன்னையும் தனித்தனியாவே நம்ம செக் பண்ணிக்கிட்டு, நம்ம அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஏன்னா, மொத்தமா கீழ 2000மோ இல்லாட்டி 1000மோ நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் குடுத்தோம்னு வச்சுக்கோமே, நெறைய கம்பெனிஸ் வரும். எகைன் திருப்பி ஒரு கன்ஃப்யூஷன் வரும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட்டு வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ பார்ப்போம். அதுக்கப்புறமா அ மிட் கேப் வேணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம அதில வந்து கமாண்ட மாத்திரம் மாத்தினா போதுமானது. அப்படியே அந்த 20,000 கிரேட்டர் தென் அப்படிங்கிறத மாத்தினோம்னாக்க, நம்ம வந்து போதுமானது. அப்படி நம்ம கமாண்ட மாத்தி கொண்டு வந்துக்கலாம். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு லார்ஜ் கேப் எடுப்போம். லார்ஜ் கேப்ல என்னென்ன கம்பெனிஸ்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத எடுப்போம். அப்புறமா மிட் கேப்ப பத்தி பேசிக்கலாம். மிட் கேப்ப கூட நாளைக்கு நான் ஒரு வீடியோவா போடலாம். ஏன்னா, அந்த இடத்துல கமாண்ட எப்படி இன் பிட்வீன் குடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நோட்டிஃபை ஆகும். ஸோ, அப்ப மிட் கேப், ஸ்மால் கேப்ப நம்ம அடுத்தடுத்த நாள்ல பார்ப்போம். நம்ம இப்ப லார்ஜ் கேப் பார்ப்போம். இப்ப மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்க, நம்ம டைப் பண்ணும்போதே ஓடியாந்துரும். பார்த்தீங்களா? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்துருச்சு. இப்ப இதுல நம்ம என்ன பண்றோம்னாக்க,
19,000 எபோவ்னு குடுக்குறேன். ஏன்னா 20,000 எபோவ்னா 20,000 இன்க்ளூடட் இல்லையா? அதனால 19,000 அப்படின்னு நாம குடுக்குறோம். ஒரு ₹1000 கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்குவோமே. 19,500ன்னு கூட குடுத்துக்கலாம். இப்ப அடுத்த கமாண்ட் வந்து போறோம். இப்ப இப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து இந்த கொரிய வந்து ரன் பண்ணினோம்னு வச்சுக்கங்களேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 286 கம்பெனி உள்ள லிஸ்ட் ஆகுது. இது எல்லாமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ். 256 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. இது எல்லாமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ். இப்ப இதுல வந்து சேல்ஸ் குரோத் வந்து நம்ம குடுக்கணும். அப்படி குடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அண்ட் அப்படிங்கிற வார்த்தைய சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு சேல்ஸ் குரோத் இந்த இருக்கா? இந்த சேல்ஸ் குரோத் இது வந்து 1 இயருக்கு தான். அதாவது டிடிஎம் சேல்ஸ் குரோத் தான் 4 குவார்ட்டர்ஸ். இப்ப நம்ம வந்து மார்ச் மாசம் பண்றோம். அப்ப டிசம்பர் குவார்ட்டரோட ரிசல்ட் வந்திருக்கும். டிசம்பர், செப்டம்பர், ஜூன் அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த மார்ச். இந்த 4 குவார்ட்டரோட ரிசல்ட்டும் இதோட குரோத் பெர்சன்டேஜ் பார்க்கணும். இந்த குரோத் பெர்சன்டேஜ் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, இங்கேயும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அம் பாராமீட்டர் இருக்கும். பாராமீட்டர்னா அளவுகோல் இருக்கும். இப்ப சில பேர் 30% இருந்தா தான் குரோத்துன்னு நான் வந்து நல்ல கம்பெனிஸ்ன்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு அவங்க சொல்லலாம். சில பேரு 20%ன்னு சொல்லலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் 18% பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். ஸோ, இப்போ 18 இந்த சைடு 30 அப்படிங்கிறத எடுத்து 48ன்னு போடுறதுக்கு, நம்ம வந்து ஒரு 20ன்னு ஒரு மிட் பாயிண்ட்டா போடுவோம். இது வந்து பெர்சன்டேஜ் 20ன்னு போடுறோம். இங்க பார்த்தீங்கன்னாக்க டிடிஎம் சேல்ஸ் குரோத் வேல்யூ இன் பெர்சன்டேஜ். அப்ப 20% நம்ம வந்து குரோத் இந்த 4 குவார்ட்டர்லயும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனிஸ் தான் எனக்கு வேணும்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா இது ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு சிக்னிஃபிகன்ட் இருக்கு. அத வந்து அந்தந்த இடத்துல வரும்போது பார்ப்போம். இப்ப நமக்கு வந்து சேல்ஸ் 20% மினிமம் குரோத் ஆயிட்டு இருக்கக்கூடியது. இது 10ன்னு கூட வச்சுக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலா வந்து அந்த கான்ஃபிடன்ட் லெவல் பாராமீட்டர் செட் பண்றது இண்டிவிஜுவல் பாரா இண்டிவிஜுவலோடைய அளவுகோல் தான். இதுக்கு வந்து ரூல்ஸ் எதுவும் கிடையாது. இதுல எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது, இப்ப நம்ம சேல்ஸ் குரோத் அப்ப நாம என்ன சொல்றோம் 286 கம்பெனிஸ் பார்த்தோம். அதுல எனக்கு வந்து 20% சேல்ஸ் குரோத் ஆன கம்பெனிஸ் மாத்திரம் தான் வேணும் அப்படின்னு சொல்றோம். அப்படி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், 20% சேல்ஸ் குரோத் 20% இப்படி குடுத்து பார்ப்போம். ஆ இதுல வந்து ஏதோ ஒரு வேர்ட் வரல. இங்க வந்து சேர்த்து குடுத்து பக்கத்திலேயே குடுத்து பார்ப்போம். இப்பவும் அப்படித்தான் வருது. ஒரு செகண்ட். சேல்ஸ் growth greater than 20%. ஓகே. இது பிரச்சனை என்னன்னாக்கா, அண்டு சேர்த்ததுனால அடுத்த வார்த்தைக்காக போட்டிருக்கு. இப்ப நம்ம அண்டு சேர்க்காம போட்டோம்னா சரியாயிரும். இப்ப இந்த கொரிய ரன் பண்றோம். ரன் பண்ணா அந்த 286 கம்பெனிங்கிறது இப்ப 88 கம்பெனியா ரிசல்ட் ஆயிருச்சு. குறைஞ்சு போச்சு. 88 கம்பெனியா ரிசல்ட் குறைஞ்சு போச்சு. இப்ப என்னன்னாக்க, சேல்ஸ் குரோத் ஆச்சு சரி, ப்ராஃபிட் குரோத் வந்திருக்கணுமா இல்லையா? இந்த 4 குவார்ட்டருக்கும். அப்ப ப்ராஃபிட் குரோத்த நம்ம சேர்க்கிறோம். இப்ப ப்ராஃபிட் குரோத்ன்னு பார்த்தோம்னா, இங்க டெஃபினிஷன் வந்துரும். டிடிஎம் ப்ராஃபிட் குரோத் தட் இஸ் ப்ராஃபிட் ஃபார் த லாஸ்ட் குவார்ட்டர்ஸ் வெர்சஸ் ப்ரெசீடிங் 4 குவார்ட்டர்ஸ். லாஸ்ட் அதுக்கு முந்தின 4 குவார்ட்டர் எடுத்து போக இந்த 4 குவார்ட்டர். அதாவது 2023 மார்ச், 2023 ஜூன், 2023 செப்டம்பர், 2023 டிசம்பர். இந்த 4 குவார்ட்டர எதோட கம்பேர் பண்ணுதுன்னா, 2022 மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பரோட கம்பேர் பண்ணுது. அப்ப சேல்ஸ் குரோத் நான் 20%ன்னு வைக்கிறோம். ப்ராஃபிட் குரோத் இங்க இந்த ப்ராஃபிட் குரோத்ங்கிறது நெட் ப்ராஃபிட். இந்த இதுல வந்து நெட் ப்ராஃபிட்ங்க தனியா வராது. ப்ராஃபிட் குரோத்ன்னு தான் இருக்கும். இப்ப நம்மளோடத பொறுத்தவரைக்கும் 18% ஒருத்தன் குரோத் எடுத்தான்னாலே நாக்கு தள்ளி போயிருங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லிட்டு இருப்பேன். அதனால நான் வந்து என்ன செய்றேன்னா 18ன்னு போடுறேன். ஏற்கனவே எவ்வளவு நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல 19,500ன்னு போட்ட உடனே 286 கம்பெனி காட்டுச்சு. அதுக்கப்புறம்
20% சேல்ஸ் குரோத் அடைஞ்ச கம்பெனிய மாத்திரம் எனக்கு லிஸ்ட் பண்ணுங்க. அப்படின்ன உடனே 88 கம்பெனியா அது குறைஞ்சுச்சு. இப்ப எத்தன கம்பெனியா குறையுதுன்னு பார்ப்போம். இப்ப பார்த்தோம்னா 67 கம்பெனியா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 21 கம்பெனி ப்ராஃபிட் குரோத் 18%க்கு மேல எடுக்கல. இத இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னா, இதையும் 20% ஆக்கி விட்டுறலாம். ஆ 20% கூட ஆக்கலாம். ஆனா நம்ம 18%ன்னு என்னுடைய பாராமீட்டர்ல என்னோட மனசுக்கு வந்து 18%ன்னு வந்திருக்கு. இப்ப அடுத்த லாஜிக் என்னன்னாக்க, இந்த ப்ராஃபிட் குரோத் 18% இன்கிரீஸ் ஆயிருக்கு இல்லையா? இதுக்கு ஈக்குவலா ஷேரோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கா ப்ராஃபிட்? ஷேரோட பிரைஸ் ரிட்டர்ன் இன்கிரீஸ் ஆயிருக்கான்னு 2த்தையும் கம்பேர் பண்ணணும். ஏன்னா ப்ராஃபிட் வந்து ரூ. 1 வந்ததுன்னா, அதுக்கு 1 மடங்கு 1 பங்கு அதாவது ரூ. 1 அதே மாரி ஒரு 1% வந்துச்சுன்னா, அதே மாரி ஷேரோட ப்ராஃபிட் ரிட்டர்னும் 1% வந்துச்சு அப்படின்னு சொன்னா 2 ஈக்குவலா இருக்கு. ஷேரோட இது ப்ராஃபிட் குரோத் 1% வந்து ஷேரோட ரிட்டர்ன் வந்து 2%ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, டபுள் த டைம் ஆயிப்போச்சு. அது திருப்பி ஏறுமா? அப்படிங்கிறது சந்தேகம். காரணம் என்னன்னாக்க, இந்த சேல்ஸ் குரோத்தோ, ப்ராஃபிட் குரோத்தோ லாங்கர் டெர்ம்க்கு நம்ம பிரெடிக்ட் பண்றதுங்கிறது கஷ்டம். ஒரு இண்டஸ்ட்ரிய வேணும்னாலும் பிரெடிக்ட் பண்ணிறலாமே தவிர்த்து, ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனிய பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த கம்பெனியோட பாலிசிஸ்க்கு ஏத்த மாதிரி, அந்த கம்பெனியோட சேல்ஸோட இதுக்கு பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏத்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். இப்ப ஏ கம்பெனி வந்து இந்த வருஷம் 1000 கோடி சம்பாதிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, பி கம்பெனி வந்து அவனோட 1000 கோடிக்கு மேல நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு, இவனோட கஸ்டமரையும் கிராப் பண்ணுவாங்கிறதெல்லாம் நம்ம மார்க்கெட்டிங்ல பார்த்துருக்குறோம். ஸோ, இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், ப்ராஃபிட் குரோத்துக்கு ஏத்த மாதிரி எந்தெந்த ஷேர் எல்லாம் ரிட்டர்ன் குடுத்துருக்கு, எதெல்லாம் கூட குடுத்துருக்கோ அது வேண்டியதில்ல. ஏன்னா, அது ஆல்ரெடி கூட குடுத்துட்டான். இனிமே ஃபர்தரா அவன் கூட குடுப்பானா? அப்படிங்கிறது நம்ம யோசிக்கக்கூடியது. அதெல்லாம் தான் ஹை வேல்யூவா போயிரும். இப்ப அதுக்கு கீழ குடுத்தவங்க, இதுக்கு ரிலேட்டிவா யார் குடுக்கலையோ, அவங்கள மாத்திரம் நம்ம டார்கெட் பண்ண போறோம். இது சேஃபா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல, ஆட் பண்ண போறோம் ப்ராஃபிட் குரோத் கிரேட்டர் தென் ஏன்னா ப்ராஃபிட் குரோத் தான் கூட இருக்கணும். அதனால ப்ராஃபிட் குரோத் கிரேட்டர் தென் ரிட்டர்ன் ஓவர் 1 இயர். இந்த இருக்கா ரிட்டர்ன் ஓவர் 1 இயர் அப்படின்னு போடுறோம். போட்ட உடனே இப்ப என்ன நமக்கு ரிசல்ட் வரும்? ப்ராஃபிட் குரோத் 1% வந்துச்சுன்னா, அத காட்டிலும் கம்மியான அளவுக்கு தான் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அந்த ஷேரோட ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இதுதான் பொட்டன்ஷியலா இந்த வருஷம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம கருதுறோம். இப்ப பார்த்தோம்னாக்க, இந்த 67 கம்பெனில 25 கம்பெனியா குறைஞ்சு போச்சு. இத நம்ம இப்படியே இப்ப இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இப்ப ப்ராஃபிட் குரோத் அ ப்ராஃபிட் குரோத்தும் அதே மாரி ரிட்டர்ன் ஆன் இது பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். இங்க பாருங்களேன். EIH அப்படிங்கிற ஒரு கம்பெனி ப்ராஃபிட் குரோத் 137% எடுத்திருக்கிறாங்க. ஆனா, அதிலிருந்து அந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா, 129% தான் இருக்கு. அப்ப இது 8% கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா, இது இன்னும் மேட்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி மாருதி சுசுகி எடுத்துங்களேன். ப்ராஃபிட் குரோத் 64% குடுத்திருக்கிறான். ஆனா, ஸ்டாக்கோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, 33% தான் வந்திருக்கு. 1 இயர் ரிட்டர்ன். அப்ப இது வந்து அவன் எடுத்திருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸஸுக்கும், மார்க்கெட்ல வந்து அது ரிட்டர்ன் குடுத்ததுக்கும் ஹியூஜ் கேப் இருக்கு. அப்ப இந்த மாரி ஸ்டாக்ஸ் தான் பொட்டன்ஷியலா இருக்கும். இப்ப இது இல்லேன்னாக்க, ப்ராஃபிட் குரோத்துக்கும், ரிட்டர்னுக்கும் கூட இருக்கக்கூடிய கம்பெனிஸா இருந்துச்சுன்னா, அது ஆல்ரெடி ரியலைஸ் ஆயிருச்சு. இனிமே புதுசா அதுல ரியலைஸ் ஆகுறதுக்கு அதுல வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லலாம். இத நம்ம வந்து இத கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஹைலேருந்து லோ வரைக்கும் இப்படிலாம் ஆர்டர் மாத்திக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இத கிளிக் பண்ணா ஆர்டர் மாறும். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ன்னு மாறும். பஞ்சாப் நேஷனல் பேங்க் பாருங்களேன். இப்ப நான் வந்து 1 இயர் ரிட்டர்ன வந்து நான் அ அசெண்டிங் ஆர்டர் இது டிசெண்டிங் ஆர்டர்ல குடுத்துருக்கிறேன். இப்ப ஹை வந்து 146. இப்ப பஞ்சாப் நேஷனல் பேங்க் ப்ராஃபிட் குரோத் வந்து 321% எடுத்திருக்கிறாங்க. இந்த 4 குவார்ட்டருக்கு ப்ரீவியஸ் 4 குவார்ட்டர கம்பேர் பண்ணும்போது. ஆனா, ரிலேட்டிவா வந்து ஸ்டாக்கோட ரிட்டர்ன் வந்து
146 தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஹால்ஃப் ஆஃப் த கிட்டத்தட்ட ஹால்ஃப் அரை ப அரைக்கு மேலேயே தான். 50%க்கும் கீழ தான் ரிட்டர்ன் குடுத்துருக்கு. அப்ப இந்த ஸ்டாக்குக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அதுக்கு அடுத்தது லூபின் பாருங்களேன். ப்ராஃபிட் குரோத் 667 எடுத்திருக்கிறான். ஆனா 1 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, 144 தான் வந்திருக்கு. இதுக்கு வேற என்ன காரணம்னாலும் இருக்கலாம். பிஇ ரேஷியோ ஆல்ரெடி கூட இருக்கலாம். பார்த்தீங்களா, இதுல 40 இருக்கு. பிஇ ரேஷியோ ஆல்ரெடி கூட இருக்கலாம். அதெல்லாம் இருக்கலாம். ஆனா, முதல்ல நம்ம இத ஸ்க்ரீன் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டலா போகும்போது, ஒவ்வொன்னுத்தையும் ஃபண்டமெண்டலா போயிட்டு, அதுல எது நமக்கு வாய்ப்பு இருக்கோ, அத மாத்திரம் தான் நம்ம எடுக்கணும். இப்ப அதானி கிரீன் பாருங்களேன். ப்ராஃபிட் குரோத் வந்து 159 வந்திருக்கு. அதே மாரி 1 இயர் ரிட்டர்ன் 144 குடுத்துட்டான். ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஒரு 15% தான் வித்தியாசம். ஆனா, பிஇ ரேஷியோ பாருங்க 166 இருக்காம். இப்ப இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ல நம்ம அடுத்தடுத்த ஸ்க்ரீன் அவுட்ல இத எடுப்போமா? வேண்டாமா? அப்டின்லாம் நம்ம அப்புறமா தான் செக் பண்ணணும். இப்ப டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்குவோம். அவனோட ப்ராஃபிட் குரோத் பாருங்களேன் 495. 1 இயர் ரிட்டர்ன் பாருங்க 133. இது 2த்துக்கும் பாதி உள்ள 1/3 தான் கிட்டத்தட்ட 1/3 தான் வந்திருக்கு. சரி, இப்ப பிஇ ரேஷியோ பாருங்க 17 தான் இருக்கு. நம்ம நார்மலா 20, 25 வரைக்கும் இப்ப நம்ம யோசிக்கிறோம். சரி, பிபி ரேஷியோ என்ன வந்திருக்கு? அப்படின்னு பார்த்தோம்னாக்க, புக் வேல்யூ இருக்கு. பிபி ரேஷியோ நம்ம பார்க்கணும். 6 தான் வந்திருக்கு. 4 நம்ம பெருசா எடுத்தாங்களோ 6. இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட இது மேட்ச் பண்ணியிருக்கிறான். அப்ப இவன் ஃபர்தரா அடுத்த வருஷமும் ப்ராஃபிட் குரோத்த எடுக்கும்போது ரிட்டர்னா திருப்பி மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி இண்டஸ்ட்ரி ஆவரேஜும் கூடி, இவனோட இது கூடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, இது ஃபர்தரா குரோத் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டோரி எடுத்துக்கணும். ஸோ, இப்ப இங்க வந்து ஏன் ப்ராஃபிட் குரோத்தோட 1 இயர் ரிட்டர்ன மேட்ச் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இப்ப இது போதுமா அப்படின்னு சொன்னா, இது இல்ல. நம்ம வந்து என்ன இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம், இண்டஸ்ட்ரி பிஇயே எக்ஸீட் ஆனது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இண்டஸ்ட்ரி பிஇயே எக்ஸீட் ஆயிருக்கு. இது லூப்பின் பாருங்களேன். இண்டஸ்ட்ரி பிஇயே 30 தான். ஆனா, இண்டிவிஜுவலா கம்பெனியோட பிஇ பார்த்தோம்னா 40 இருக்கு. அப்ப இவன் வந்து இண்டஸ்ட்ரி பிஇ எக்ஸீட் ஆயிட்டான். அப்ப ஸ்டாக் வந்து என்ன ஆகும்? இந்த இண்டஸ்ட்ரி பிஇயோட மேட்ச் பண்றதுக்கு கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சமா மேல ஏறிட்டு கீழ இறங்கலாம். ஆனா, எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. இது அ என்னுடைய பாராமீட்டர்ல, என்னுடைய மெத்தடாலஜில இண்டஸ்ட்ரி பிஇய காட்டிலும் எக்ஸ்ட்ராவா போனது இண்டஸ்ட்ரி பிஇயோட மேட்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய புரிதல். அதானி கிரீன் பாருங்களேன். இண்டஸ்ட்ரி பிஇ 21. ஆனா, இண்டிவிஜுவல் கம்பெனியோட பிஇ 166. இது அதுக்காக மேல ஏறக்கூடாது. ஃபர்தரா 200லாம் வைக்கக்கூடாதுன்னுலாம் ரூல்ஸ் கிடையாது. சட்டம் கிடையாது. அது லாபம் எங்க இருக்கோ அதில தான் போவாங்க. ஆனா, நம்ம ஸ்க்ரீன் அவுட் பண்ணும்போது சேஃபா ஸ்க்ரீன் பண்ணணும். ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி ஆவரேஜ காட்டிலும் இது கூட போயிருச்சு. இது ஹை வேல்யூல போய் நம்ம மாட்டிக்க கூடாது. அப்ப லோ வேல்யூல இருந்துட்டோம்னா, ஹை வேல்யூ காட்டிலும் லோ வேல்யூல ரிஸ்க் கம்மி. அப்படிங்கிறதுனால ரிஸ்க்க மினிமைஸ் பண்றோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப அடுத்த பாராமீட்டர் என்ன பண்றோம், சேர்த்துட்டு பிஇ பிரைஸ் டூ எர்ன் பிரைஸ் டூ எர்னிங் லெஸ் தென் இண்டஸ்ட்ரி பிஇ இண்டஸ்ட்ரி பிஇ இத குடுக்குறோம். இத குடுத்துட்டு, இப்ப கொரிய ரன் பண்ணி பார்ப்போம். அந்த 25 கம்பெனிலேருந்து 10 கம்பெனியா சுருங்கி போச்சு. இதுல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் உள்ள வந்துருச்சா? இப்ப இதையுமே நம்ம வந்து ஹை போட்டோம்னா, டாடா மோட்டார்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு இருக்கு. 2வது பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. அப்ப இது என்னாது? இண்டஸ்ட்ரி பிஇய காட்டிலும் அ கம்பெனியோட பிஇ கம்மியா இருக்கு அப்படின்றது. இப்ப பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. 2 ஆவரேஜ் ஈக்குவலைஸ் பண்ணிட்டா. ஆனா டாடா மோட்டார்ஸ்ல ஈக்குவலைஸ் பண்ணல. எல்ஐசி ஹவுசிங்ல ஈக்குவலைஸ் பண்ணல. அப்ப எல்ஐசி ஹவுசிங்க்கு இன்னும் வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாரி தான் இங்க எல்ஐசி ஹவுசிங் வந்து ப்ராஃபிட் குரோத் வந்து 72. 1 இயர் ரிட்டர்ன் 70 குடுத்துட்டான். அப்ப இவன் இந்த தடவையும் ப்ராஃபிட் குரோத் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, இது ஃபர்தரா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு நம்ம ஒரு புரிதல் எடுத்துக்கிறோம். இதுலயும் நம்ம ரிஸ்க்க ஃபர்தரா மினிமைஸ் பண்ணணும். இப்ப அடுத்தாப்புல நம்ம என்ன சொல்றோம், பிபியும் சேர்த்து பார்ப்போம். ஏன்னா பிஇ மாத்திரமே பத்தாது. பிஇக்கு என்ன போட்டோமோ அதே லாஜிக்கு பிரைஸ் டூ புக். பிரைஸ் டூ புக் வேல்யூ லெஸ் தென் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ். இண்டஸ்ட்ரி பிபி, இண்டஸ்ட்ரி ஆவரேஜ போடுறோம். இப்படி போட்டோம்னாக்க, இந்த 10 ஸ்டாக்ல இருந்து 4 ஸ்டாக்கா குறைஞ்சு போயிருது. இந்த 4 ஸ்டாக்குக்கும் அ நம்ம வந்து
வெயிட்டேஜ் அதிகமா குடுக்கலாம். சரி, இப்ப இது போக இன்னும் நெறைய இது இந்த ஸ்க்ரீனப்குள்ளேயே வராததெல்லாம் நெறைய இருக்கும். அதெல்லாம் உள்ள கொண்டு வரணும். இப்ப நம்ம லார்ஜ் கேப் கம்பெனிஸ மாத்திரம் பார்த்துருக்குறோம். அதுல வந்து ஃபெடரல் பேங்க் இருக்கு, பயோகான் இருக்கு. இப்ப நம்ம பிபிஏ வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னா, டாடா மோட்டார்ஸ் மாரியான கம்பெனிஸ்லாம் காணாம போயிருது. இப்ப இந்த பிபிஏ சேர்க்கணுமா, வேண்டாமாங்கிறது இண்டிவிஜுவலுடைய டிஸ்கிரிஷன். இப்ப என்னைய பொறுத்தவரைக்கும் நான் என்ன செய்வேன், இந்த பிபிஏ நான் சேர்ப்பேன். என்னைய பொறுத்தவரைக்கும். இது இண்டிவிஜுவலுடைய டிஸ்கிரிஷன். இப்ப நான் என்ன சொல்றேன், டாடா மோட்டார்ஸ்ன்னு நம்ம ஒரு டிஸ்கஷன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். டாடா மோட்டார்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள ஸ்ப்ளிட் பண்ண போறோம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1:1 ஷேர் குடுக்குது. அப்ப இதோடைய புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும். இதோடைய ப்ராஃபிட் அட்ஜஸ்ட் ஆகும். ரெவென்யூ அட்ஜஸ்ட் ஆகும். இப்ப எல்லாம் ஒண்ணா இருக்கும்போது இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே மாறும். ப்ராஃபிட் ரேஷியோவும் மாறும். நம்ம வந்து அந்த டாடா மோட்டார்ஸோடைய கமர்ஷியல் வெஹிக்கிளோட செக்மெண்ட் அது ஒரு உதாரணத்துக்காக நம்ம இங்க பார்ப்போம். இப்ப நான் வந்து அதுக்கு ஒரு இதுன்னா ட்ரெண்ட் லைன்ல போய் பார்த்தோம்னாக்க, அந்த செக்மெண்ட் வைஸ் நமக்கு பிரைஸ் கிடைக்கும். என்ன ரெவென்யூ கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட் என்ன கிடைச்சிருக்குன்னு. இப்ப டாடா மோட்டார்ஸ்ன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். டாடா மோட்டார்ஸ்ன்னு போட்டோம்னாக்க, இப்ப இதுல ஃபினான்ஷியல் போட்டோம்னா, இதெல்லாம் ஃப்ரீ தான். இந்த இடம்லாம் ஃப்ரீ தான். இந்த ரெவென்யூ மிக்ஸ்ன்னு இருக்கா? இதில பாருங்களேன். ஜாக்வார் அண்ட் லான்ஸ்லோவர்லேருந்து இத ஆனுவலைஸ் பண்ணிக்கலாம். இத ஆனுவலைஸ் பண்ணிக்கலாம். ஆனுவலைஸ் பண்ணிட்டோம்னா, ஆட்டோமோட்ட அப்படி தான் வந்திருக்கு. அதர்ஸ்ன்னு 2ஆ பிரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம இத வந்து ஸ்டாண்ட் அலோன் பண்ணினோம்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடைச்சிருச்சு, பேசஞ்சர் வெஹிக்கிள் கிடைச்சிருச்சு. இப்ப பார்த்தீங்களா, கமர்ஷியல் வெஹிக்கிள் 29,000 கோடிக்கு இருக்கு. நான் அந்த சில்லறைய விட்டுர்றேன். பேசஞ்சர் வெஹிக்கிள் 16,000 கோடி இருக்கு. இப்ப இதோட ரேஷியோ என்ன ஆகுது? மொத்தத்துக்கு 29 + 16 நான் சில்லறையா விட்டுறேன். அந்த இதில மொ ம மெயினான இருக்கக்கூடியத மாத்திரம் எடுத்துக்க 29 + 16ன்னு போட்டோம்னா 45. அப்ப 29/45ன்னு போட்டோம்னா, கிட்டத்தட்ட 64% ஆஃப் த ரெவென்யூ வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்லேருந்து வருது. இப்ப இது பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. 1:1 நம்ம பிரிச்சுடுறாங்க. அப்படி பிரிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிளோடைய ரெவென்யூ வந்து கம்மியா வந்திருக்கும். கமர்ஷியல் வெஹிக்கிளோடைய ரெவென்யூ கூட போயிருக்கும். அப்ப அ அந்த இதுக்கு உண்டான ப்ராஃபிட், குரோத் எல்லாமே வந்து ஆல்டர் ஆகும். புக் வேல்யூ எல்லாமே ஆல்டர் ஆகும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாரிலாம் நமக்கு கால்குலேஷன் இருக்கும். இது சப்சிக்வென்ட்டா நம்ம ஃபர்தரா அனலைஸ் பண்ணணும். இப்ப பிபிய சேர்த்தா 4 கம்பெனி வருது. இந்த 4 கம்பெனிய முதல்ல லிஸ்ட் எடுத்துட்டு, இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு வைடர் ஸ்கோப் வேணும்னு நெனச்சோம்னா, இந்த பிரைஸ் டூ புக்க டெலீட் பண்ணிட்டு இந்த பிரைஸ் டூ புக்க டெலீட் பண்ணிட்டு, அண்டையும் மறக்காம டெலீட் பண்ணிட்டு, இப்ப கொரிய ரன் பண்ணோம்னா 10 கம்பெனி கிடைச்சிருது. இந்த 10 கம்பெனியில நம்ம ஃபண்டமெண்டல செக் பண்ணிட்டு, இந்த 10 கம்பெனில அந்த 4 கம்பெனி இன்க்ளூடட் தான். இந்த 10 கம்பெனில ஃபண்டமெண்டல செக் பண்ணிட்டு, எதுல நம்ம போகணும், வேண்டாம். அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லார்ஜ் கேப்புக்கு மாத்திரம் தான். ஸோ, இப்ப இந்த இடத்துல நமக்கு 10 கம்பெனி ஸ்க்ரீன் அவுட் ஆயிருக்கு. இந்த 10 கம்பெனிய நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஃபர்தரா நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 1 கம்பெனியோ, 2 கம்பெனியோ வாய்ப்பு கிடைக்கும்போது அனலைஸ் பண்ணிருவோம். இதில டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம ஷார்ட்டா, சின்னதா நம்ம அனலைஸ் பண்ணிக்குவோம். இதில அனலைஸ் பண்ணாத கம்பெனிஸ மாத்திரம் நம்ம ஃபர்தரா எடுத்துக்கலாம். டீட்டெயிலா நம்ம வழக்கம் போல டீட்டெயிலா ஒரு நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஷார்ட்டா, சின்னதா பார்த்துட்டு, ஃபண்டமெண்டல் சின்னதா பார்த்துட்டு, டெக்னிக்கலா பார்த்துக்கலாம். ஸோ, இப்ப அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம். அப்படி கொண்டு போகும்போது, இதில இன்னொரு முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிஇ குரோத் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருக்கு. பிஇ குரோத். அப்படின்னா என்ன ஆகுது? பிஇ குரோத் வந்து மைனஸ்ல இருக்குன்னா, சப்சிக்வென்ட்டா இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னா, இது பிளஸ்ஸ நோக்கி போயிட்டே இருக்கும். ஏன்னா மைனஸ்ங்கிறது வந்து ஏற்கனவே நெறைய மைனஸ குறைச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா, 50% குரோத் இருந்திருக்கு. ஏற்கனவே இருந்த பிஇய காட்டிலும் இப்ப கூட 50%ஆ குரோத் இருந்திருக்கு. இந்த மாரிலாம் நெறைய நம்ம அனலைஸ் பண்ணி, ஒரு ஸ்டாக்கோ, 2 ஸ்டாக்கோ நம்ம பிக் பண்றது நல்லாருக்கும். அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஸோ, இப்ப வந்து நம்ம லார்ஜ் கேப்ல இந்த 10 கம்பெனி பார்த்துருக்குறோம். சப்சிக்வென்ட்டா இத யாரும் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னாக்க, நம்ம ஏற்கனவே இங்க காமிச்ச மாரி, இப்ப இது வந்து மிட் கேப் பார்க்கணும்னா 5,000 டூ 20,000 நம்ம வந்து இந்த இடத்துல ஃபார்முலாவ ஆல்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க,
அது அவங்களுக்கு கிடைக்கும். முன்னாடியே பார்க்கணும்னாலும் பாருங்க. நம்ம இல்லாட்டி ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா இப்போ வீடியோ போடுவோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த கொரிய வந்து சேவ் பண்ண போறேன். என்ன பேர்ல நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாக்க, 2024க்காக தான் பண்றோம். 2024க்கு லார்ஜ் கேப் லிஸ்ட். இந்த கொரிய நான் வந்து சேவ் பண்ண போறேன். 2024க்கான லார்ஜ் கேப் லிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல நான் வந்து சேவ் பண்றேன். லார்ஜ் கேப் லிஸ்ட் அப்படின்னு சேவ் பண்றேன். இப்ப இதே இத வந்து டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா குடுத்தாகணும். சேவ் பண்றதுக்காக டிஸ்கிரிப்ஷன நம்ம இங்க குடுத்துடுறோம். இப்ப இந்த லிஸ்ட் தான் ஃபைனல் லிஸ்ட்டா அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து ஃபைனல் லிஸ்ட் இல்ல. இத வந்து பப்ளிசைஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து எதுவும் செக் பண்ணாம அடுத்தவங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டாங்கிறதுனால, இப்ப நான் பப்ளிசைஸ் பண்ணல. இத செக் பண்ணிட்டு அப்புறமா பப்ளிசைஸ் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து என்னன்னாக்க, இந்த லார்ஜ் கேப் லிஸ்ட் வந்து இதுதான் ஃபைனலானா, இது ஃபைனல் இல்ல. இந்த மார்ச் மாசம் முடியிற வரைக்கும் இது மார்க்கெட் இறங்கி திருப்பி டர்ன் அப் ஆகுற வரைக்கும் இத நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது. ஆனா, இப்ப எங்கடா அப்படின்னு சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இத நம்ம வந்து ஏதோ ஒரு இடம் நமக்கு வந்து கிடைக்குது. இப்ப நம்ம வந்து ஃப்ரீயா இத வந்து நம்ம அக்சஸ் பண்றதுனால, இந்த இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. சான்ஸஸ் கிடைக்காது. இதெல்லாம் நம்ம வந்து பிரீமியத்துக்கு மாத்திரம் தான் போகும். எந்த இண்டஸ்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பிரீமியத்தில தான் கிடைக்கும். இப்ப நம்ம வந்து ஃப்ரீல பண்றதுனால, இத செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடைக்காது. வேணும்னாலும் பாருங்களேன். பிரீமியம்னு காட்டிரும். அப்கிரேட் பண்ணா தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காட்டும். அதனால நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம அத வந்து செக் பண்ணல. இத வந்து செக் பண்ணல. இத மாரி நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி ஃபுல்லா நம்மளாவே செலக்ட் பண்ணிக்கலாம். அதில ஃபுல்லா காட்டும். நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம போடும்போது 286 கம்பெனி வந்துச்சு. ஃபைனலா இப்ப நம்ம பண்ணும்போது 10 கம்பெனியா வந்து நின்றுருக்கு. இத ஒவ்வொண்ணா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.